என்ன பண்ணாங்க, அந்த ஃபோட்டோவ எப்படி யார்கிட்ட கேட்கறது? ஒண்ணுமே புரியலையே! அந்த ஃபோட்டோ இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே வராங்க. இங்க வந்து பொன்னி வந்து யோசிச்சுட்டே வரும்போது கரெக்ட்டா பவானியோட ரூமோட கதவு திறந்திருக்கு. அத பார்த்த பொன்னி வந்து ஒரு வேளை இந்த ரூம்ல போனா கண்டிப்பா வந்து அந்த ஃபோட்டோஸ் ஏதாவது சிடிஸ் ஏதாவது வச்சிருப்பாரு கண்டிப்பா. நல்லா தெரியும். இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போய் தேடிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல பார்த்துடுறாங்க. வந்து பிரீத்தி என்ன பண்றாங்க, "ஓ! இது உள்ள போயிருக்கியா? உன்ன சும்மாவே விடமாட்டேன். இப்ப பாரு உன்ன எப்படிலாம் அசிங்கப்படுத்த போறேன்னு" சொல்லிட்டு பூட்டி வச்சுட்டு நேரா சுதந்திரன் கிட்ட வராங்க. "அண்ணா உங்க ரூம்ல பொன்னி இருக்காண்ணா" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. "என்ன சொல்ற நீ?" "ஆமா. அவ எதுக்கு போயிருக்கான்னு தெரியல. ஆனா இத வச்சு அவள எவ்வளோ அசிங்கப்படுத்துமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துவா." "ஆமா, ஆமா. என்ன அவ ரொம்ப தான் அசிங்கப்படுத்திட்டா. அதுக்கு பழி வாங்கணும். கண்டிப்பா நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு. "பாத்தீங்களா பொன்னி என்ன பண்றான்னு? எங்க ரூம்ல இருக்கா பொன்னி. நாங்க இல்லாத போது எங்க ரூமுக்கு ஏன் போணும் பொன்னி? திருட தான் போயிருப்பா" அப்படி சொன்னோனே அப்படியே அதிர்ச்சியா எல்லாம் பார்க்குறாங்க. "இத பாருங்க மாப்பிள தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க" அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாரு. வேணா நீங்க பார்த்துங்க. பொன்னி ரூம்ல தான் இருக்கா. நீங்க பொய் சொல்லாதீங்க. பொன்னி கண்டிப்பா அப்படிலாம் பண்ணவே மாட்டா" அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாரு. நான் வேணா கதவ திறந்து விடுறேன். நீங்க வேணா பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட்டோனே பொன்னி வந்து ரூம்ல இருக்காங்க. அத பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடையணும். "பொன்னி நீ எதுக்கு இந்த ரூமுக்கு போன?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. "அது வந்து மாமா வேற எதுக்கு போயிருப்பா? திருட தான் போயிருப்பா. அவ தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காளே யார் ரூமுக்கு போய் என்னென்ன திருடலாம்னு சொல்லிட்டு. என் ரூம்ல போயிட்டு ஏதாவது திருடும் பார்த்துருப்பா. இங்க பாருங்க தேவையில்லாம பேசுறீங்க. அப்புறம் அவ்வளோதான்" அப்படின்றாரு சக்தி. உடனே வந்து பொன்னி வந்து "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க" அப்படின்றாங்க. "பின்ன எதுக்கு போன? உண்மைய சொல்லு" அப்படின்னோனே, "அது வந்து" அப்படி சொல்ல வராங்க. பொன்னி அப்படின்னோனே, பொன்னி அப்படியே அதிர்ச்சியா சக்திய பார்க்குறாங்க. "இப்பல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ ஏன் ரூமுக்கு போனான்னு தெரியணும். அதானே பிரச்சனை?" "ஆமா. அவ ஏன் ரூமுக்கு போனா? சரி. அவ ரூமுக்கு போனா சரி. அவள ஏன் பூட்டுனீங்க வச்சு உள்ள? அது யாரு? அது முதல்ல சொல்லுங்க" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "அது வந்து எனக்கு இப்ப சாவி போட்டு தானே திறந்தீங்க பொன்னி வெளிய. அப்போ யாரோ அவள பூட்டி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பொன்னி சும்மா இருந்த பொன்னி எதுக்கு ரூமுக்கு போணும்? ரூமுக்கு போனதால தானே பூட்டியிருக்காங்க. ரூமுக்கு போனா எதுக்கு பூட்டணும்? இந்த வீட்ல எல்லா ரூம்லயும் அவ வரக்கூடாதா? அவளுக்கு அந்த அதிகாரம் கிடையாதா? அவ இந்த வீட்டு மருமக. அதனால எல்லா ரூமுக்கு வர்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவ எதேர்ச்சியா தான் அந்த ரூமுக்கு வந்திருக்கா. அதுக்குள்ளேயுமே வந்து ஏன் சிவானிய பார்க்க கூட வந்திருக்கலாம். அப்படி இல்ல சிவானி திங்ஸ் ஏதாவது குடுக்க வந்திருக்கலாம். இல்ல வாங்க வந்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம். அதுக்காக வந்து என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்க? ரூம்ல யார் வச்சு பூட்டுது? அத முதல்ல சொல்லுங்க" அப்படின்னோனே அப்படியே அதிர்ச்சியா எல்லாருமே பார்க்குறாங்க. "நீங்க சொல்லுங்க. நீங்க தானே வந்து பொன்னி இங்க பார்த்தீங்க. நீங்க தான் ரூம்ல வச்சு பொன்னி வச்சு பூட்டுனீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அது வந்து மாப்பிள நான் வந்து இல்ல. பிரீத்தி தான்" அப்படின்னோனே பிரீத்திய பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. "நீ எதுக்கு பொன்னி ரூம்ல வச்சு பூட்டுன?" அப்படின்னோனே, அது வந்து சக்தி பொன்னி வந்து அந்த ரூமுக்கு போயிருக்கால்ல. அது சொல்றதுக்காக தான். சொன்னதுக்கு வாயில சொல்லு. அதுக்காக எப்படி ரூம்ல வச்சு பூட்டுவ? இல்ல பொன்னி வெளிய வந்துருவாள்ல. அப்போ பொன்னி வெளிய வரக்கூடாதுன்னு நீ நெனச்சிருக்க. உள்ள ரூம்ல தான் வச்சு அவள அசிங்கப்படுத்தணும்னு நெனச்சிருக்க. அப்படிதானே?" அப்படின்னோனே அப்படியே அதிர்ச்சியா பிரீத்தி பார்க்குறாங்க. "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சக்தி. எல்லாருக்கும் தெரியணும்ல பொன்னி என்ன பண்றான்னு. அதுக்காக தான்" அப்படின்னோனே, "அப்ப அதுக்காகனா அவ ரூம்ல இருந்தா நாங்க வந்து பார்க்க போறோம். இல்லன்னா ஆமான்னு சொல்லப் போறா. அவ பொய்யா பேச போறா. அவகிட்ட கேட்டா உண்மைய சொல்லப் போறா. அத விட்டுட்டு நீ எப்படி ரூம்ல வச்சு அவள பூட்டுவ பிரீத்தி?" அப்படின்னு கேட்டோனே அதிர்ச்சியா பார்க்குறாரு. "இங்க பாருங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். பொன்னி இந்த வீட்ல எங்க வேணாலும் வருவா. எங்க வேணாலும் போவா. அவ தான் ஒதுங்கி இருக்கா. நம்ம அவள ஒதுக்கல. புரியுதா? அதுவும் நான் ஒதுக்கல அவள. தேவையில்லாம அவ ஒதுங்கி இருக்கிறத வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கணும். இஷ்டத்துக்கு அவ மேல வந்து யாராவது பழி சொன்னீங்க, அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கங்க" அப்படின்றாங்க. "பொன்னி நீ முதல்ல போ." அது எப்படி போக முடியும்? அவ ஏன் வந்தான்னு தெரிஞ்சுக்கணும்ல" அப்படின்னோனே, "அத நான் சொல்றேன். பொன்னி நீ கிளம்பு" அப்படின்னோனே, பொன்னி வந்து பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து "என்ன சக்தி நீங்க சொல்றீங்கன்னு சொன்னீங்க. சொல்லுங்க அப்ப எதுக்கு வந்தா?" அப்படின்னோனே, "பொன்னி எதேர்ச்சியா தான் வந்தா. நான் சொல்லிட்டேன்ல. சும்மா அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. பொன்னி வந்தா இப்ப என்ன பிரச்சனை? உங்க வீட்ல உங்களோட ரூம்ல ஏதாவது தங்கம் அந்த மாரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? அத எடுத்துட்டு போயிட்டாளா அவ?" அப்படின்னோனே, அது இல்ல சக்தி. ஆனா நாங்க இல்லாதமோ வந்தது தப்பு தானே. இப்ப என்ன பண்ணணுன்றீங்க அதுக்காக? எல்லா ரூமுக்கும் பொன்னி எதேர்ச்சியா தான் வருவா. அவள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம வந்து பேசி பொன்னிய அசிங்கப்படுத்துனீங்க. அப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அத கேட்டு செமையா டென்ஷன் ஆகுறாரு சுந்தரம். இவ எதுக்கோ வந்திருக்கா அவ. அத வந்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா, இவன் வந்து பொன்னி ஈஸியா தப்பிக்க விட்டுட்டானே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பொன்னி வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அப்ப சக்தி வராரு. உடனே வந்து பொன்னி கிட்ட கேட்குறாரு. "இதுக்கு தானே பொன்னி வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வந்து குடுக்குறாரு. "இது வந்து" அப்படின்னோனே, "எனக்கு தெரியும் பொன்னி. என் ஃப்ரெண்டு 2 பேரும் சொல்லிட்டானுங்க. நீ இதுதான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு" அப்படின்னோனே, "அவங்க சொல்லிட்டாங்களா? இப்ப அதுக்காக அவங்க கிட்ட பழகாம இருக்காத பொன்னி. எதேர்ச்சியா தான் கேட்டேன். அப்பதான் அந்த விஷயத்த அவங்க சொன்னாங்க. இந்தா பொன்னி இந்த ஃபோட்டோக்காக தானே நீ அந்த ரூமுக்கு போன" அப்படின்னோனே அமைதியா இருக்காங்க. "ப்ளீஸ் பொன்னி வாங்கிக்கோ. என் மேல இருக்க கோவத்த இந்த ஃபோட்டோல காட்டாத ப்ளீஸ் பொன்னி" அப்படின்னோனே, உடனே அமைதியா இருக்காங்க. "சரி புடி பொன்னி" அப்படின்னோனே, சரி அந்த ஃபோட்டோ வாங்கிக்கிறாங்க பொன்னி. உடனே வந்து சக்திக்கு சந்தோஷமா இருக்கு. "பொன்னி எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு பொன்னி. உனக்காக நான் உதவி செய்ய காத்துட்ருக்கேன் பொன்னி" அப்படின்னு சொல்றாங்க. "உங்க உதவி ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. இந்த ஃபோட்டோ குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அத பார்த்து சக்தி மனசு கஷ்டப்படுறாரு. இங்க வந்து ஃபோட்டோவ வச்சு என்ன பண்றாங்க, நேரா வந்து எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடக சபாவுக்கு போறாங்க.